ஏனே அந்த அண்ணன் வந்து மம்டி தூக்கிட்டு எங்கன போறாங்க? வாமட வளவு போலாம். வாமட வளவ இந்த வயல்ல தண்ணி பஞ்சு கிடக்கு, அதை தத்துவாமட போட்டிருப்பான். ஏதாவது பேட் எதுவும் போயிட்டு இருந்து அப்படின்னா மிதிச்சு அடைப்பான். அது இல்ல அப்படின்னா வயல்ல இருந்து தண்ணி வெளியே போயிடுச்சு அப்படின்னா உரமும் வெளியே போயிடும், தண்ணி வெளியே போயிடும், பிறகு பயிர் தடுக்காம போயிடும். சரிண்ணே, இந்த கம்பு படுத்த எனக்கு பின்னாடி இருக்க கம்பு எங்க நட்டமா வச்சிருக்கிய? அதான் இது எங்களுக்கு அது வந்து நட்டம் வச்சிருக்கு. அதுக்கு ஒரு குட்டி வரலாறு உண்டு. அது சின்ன வீடு. அதுக்கான வரலாறு என்ன அப்படின்னா, அது ஒரு முன்னால வந்து நாங்க வயல்காலில் வந்து வாழைவாரியெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டு பாறையில சும்மா வெம்பரப்பா அடுக்கி போடுவோம். அதுல வந்து நிறைய வாழைவாரி வந்து பழுது போயிட்டு டேமேஜ் ஆயிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கம்பு நாளடையில வெடிப்பு விழுந்துடும். வெடிப்புல தண்ணி ஏறினதுக்கு அப்புறம் அந்த கம்பு உளுத்து போயிடும். சரி சரி. கம்பு நமக்கு சேஃபா 2-3 வருஷம் 4 வருஷத்துக்கு பயன்படணும் அப்படின்னா இப்படி ஒரு நாட்டி வச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கம்பு பூரா சேஃபா அப்படி நாட்டி வச்ச அப்புறம் இப்போ நிறைய கம்பு வந்து எங்களுக்கு சேதம் ஆகல, நல்லா சேஃபாவே இருக்குது. அதுக்கு எப்படி இது கூடாச்சு எங்களுக்கு குட்டி வீடாச்சு அப்படின்னா, நாங்க சுத்திலும் வாழைவாரியை கொண்டு வந்து கெட்டு கெட்டா வந்து ஒரு முக்காலி கட்டி அதுல சுத்தில வச்சு அடுக்க ஆரம்பிச்சோம். அடுக்கி வைக்கும்போது கடைசியா பாந்து அடைக்க போகும்போது பார்த்தாச்சு குட்டி வாசலா தெரிஞ்சது. வீட சுத்தி வீட சுத்தி பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா அது சின்ன வீடு ஆயிட்டு. இனிய பாந்து அடைக்க விட சொல்லி அது குட்டி வீடாவே நாங்க ஆக்கிட்டோம். உள்ள பாக்கலாமா? வாங்க வீட்டை பாப்போம். வாங்க பாப்போம். இங்க பாருங்க குட்டி வீடு. குட்டி வீடு எப்படி இருக்கு? குட்டி சின்ன வீடு இதுதான். இதுல பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருந்து நாங்க எப்படி வருவோம் அப்படின்னா ராத்திரிலாம் போர்வை தலைவாணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அப்படி பாயெல்லாம் போட்டு விரிச்சு படுத்தாச்சு அப்படின்னா அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும். காத்து அடிச்சாலும் காத்து அவ்வளவு சீத்துல நமக்கு மோதாது, மழை பெஞ்சா கூட அவ்வளவு சீத்துல தண்ணி கீழே வராது, பனி அடிச்சாலும் அவ்வளவு சீத்துல நமக்கு குளிரும் வராது. அவ்வளவு ஒரு அடர்த்தியான இடம் வந்துடுங்க. இதுல சுத்திலும் கம்பு தானே நெருக்கமா கம்பு இருக்கா, நம்ம சேஃபா இருக்கும். நம்ம வயல்ல வந்து ராத்திரி எல்லாம் நிறைய பாத்தீங்க அப்படின்னா வன விலங்குகள் வரும். நம்ம மாடு ஆடு பகல்லாம் ஆடு மாடு கோழி இந்த மயில் இதெல்லாம் கண்டதெல்லாம் வந்து நம்ம வயல்ல வந்து பயிரெல்லாம் நாசமாக்கும். சுத்திலும் பாத்தீங்க அப்படின்னா பாறை தான், இது ஒரு பாறை மேடு. இந்த பாறை சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நஞ்ச வயல்கள்லாம் இருக்குது. இந்த வயல்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எங்களுக்கு சேஃபா பாதுகாத்து ஒரு 3 மாசம் முழுமையா இருந்து நைட்டு பகல் அப்படின்னு ராத்திரி பகலுமா காத்து இருந்தா மட்டும்தான் இதுல வந்து மகசூல் எடுக்க முடியுங்கிறது இதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால ராத்திரியும் பகலுமா இதுல காவலுக்கு வரும். பகலெல்லாம் நாய் கட்டி போட்டு நைட்டு கிடக்கும். நாய் எவ்வளவுதான் குலைச்சாலும் அது எல்லாம் மக்களும் பறவைகள் எல்லாம் வந்து பழகிடுச்சுல, அது குலைச்சி அடங்க அப்படின்னு சாப்பிடுவோம். ஆனா இருந்தா நம்ம சில நேரங்கள் வந்தாச்சுன்னா மயில் எல்லாம் மேயும் சத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அது டக்குன்னு பறந்து ஓடிடும். இதுதான் மெத்தடு. பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு நாங்க ஒரு கூடாரத்தை கம்பெல்லாம் கூடு கட்டி இப்படி கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா இது வந்து கம்பு தான் சாதாரணமா. இது வந்து ஒரு சின்ன வீடு. பகல்ல எல்லாம் நாங்க நிறைய பேர் இருந்து கூடியிருந்து சாப்பிடறது வைக்கிறது இந்த பேசுறதுக்கு உள்ள ஒரு 2 சேர் போட்டாச்சுன்னா உட்காந்துக்கலாம். ஆனா எவ்வளவுதான் சுத்தி சுத்தி வெயில் அடிச்சாலும் சரி இந்த இடத்துக்குள்ள உள்ள உட்காந்துச்சுன்னா அவ்வளவு ஜில்லுன்னு காத்து வரும். ஏன்னா கம்பு கடையில கேப் இருக்கா, ஜிலு ஜிலு ஜில்லுன்னு காத்து வரும். மக்களே கிராம பகுதிகளில் நாங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கிராமத்து வாழ்க்கைக்கும் நகர்ப்புற வாழ்க்கைக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நகர்ப்புற வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய டென்ஷனான ஒரு வாழ்க்கை இருக்கும். அது அப்ப ஒரு பரபரப்பான ஒரு வாழ்க்கை, ஓடணும் சாடணும் காசு பணம் துட்டு அப்படின்னுட்டு தேடி ஓடி அப்படி ஆட்டம் பாட்டமா அப்படி ஓடியே நம்மளோட காலங்கள் கடந்து போன மாதிரி இருக்கும். ஒரு ரிலாக்ஸோ ஒரு ஃப்ரீடமோ எதுவுமே இல்லாம இருக்கும். கிராமங்கள்ல அப்படி கிடையாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பு எந்த ஒரு தேடல் எதுவுமே கிடையாது. ரிலாக்ஸான ஒரு வாழ்க்கையை கிராமப்புறங்கள்ல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆரோக்கியமா ஒரு தெம்பாவும் இருக்குது. ஒரு நோய் நொடி எதுவுமே இல்லாத ஒரு சொர்க்கமான ஒரு பூமியில வாழுதுமோ அப்படிங்கிற ஒரு மன அமைதி, மன ரிலாக்ஸ் ஒரு நல்லா இருக்கும். ஒரு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. அனுபவிக்கிற எங்களுக்கு அது ஒரு பெருசா தெரியவும் இல்ல, பாக்குற உங்களுக்கு ஒரு அபூர்வமா தெரியும். அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதுக்கான தீர்வு நீங்க தான் முடிவு பண்ண எடுக்கணும். மக்களே இதெல்லாம் நாங்க உங்களோட ஷேர் பண்றோம். ரொம்ப ஒரு அளப்பரிய ஒரு சந்தோஷம், நிறைய உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை இருக்குது. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்றோம். ஓகே, நாங்க இந்த யூடியூப் சேனல் வழியா உங்களுக்கு நிறைய வீடியோஸ்களை நாங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பெல் தட்டி விடுங்க. நிறைய வீடியோஸ் என்னென்ன நாங்க அப்டேட் பண்றோமோ அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்து உங்களோட மன மகிழ்ச்சியோட ஒரு யதார்த்த வாழ்க்கையை எப்படி வாழ்றோம் அப்படி நீங்களும் அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இல்லட்டாலும் உங்களுக்கு மனசுல ஒரு ஆழ்ந்த ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வாழலனாலும் இன்னொருத்தவங்க வாழும்போது அதை பார்க்கும்போது அது ஒரு அபூர்வ சந்தோஷமா தான் இருக்கும். அதனால உங்களோட மகிழ்ச்சி உங்களோட சந்தோஷம் எங்களுக்கு ஆத்ம திருப்தி. நாங்க இறைவன் கொடுக்குற ஒரு கருவியா நான் நினைச்சிருக்கோம். நாங்க எங்கெல்லாம் வந்து விவசாய பூமியில வேலை செஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம்னு நினைக்கும் போது நாங்க ஒரு விவசாய கருவி, அதாவது இறைவனோட கருவி விவசாயி அப்படிங்கறத நாங்க ஒரு மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு இந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து போடுறோம். வீடியோ வழியா உங்களுக்கு காட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே, எங்களை ஃபாலோ பண்ற, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ற, எங்களை ஆல் வீடியோ எல்லாத்தையும் பாக்குற எல்லாருக்கும் எங்கள் விவசாய அணியின் சார்பாக பிக் சல்யூட். தேங்க்யூ. பாய். ஓகே, தேங்க்யூ.